சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய எம்ஜிஆர் நினைவக வளாகத்தில் அமைந்திருக்கும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதேபோல ஜெயலலிதா அவர்களின் தோழி சசிகலா மற்றும் சசிகலாவின் குடும்பத்தார் என்று அனைவரும் தற்போது அஞ்சலி செலுத்திவிட்டு, அதேபோல ஜெயலலிதா நினைவிட கட்டுமான பணிகளை பார்வையிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சில அறிவுரைகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதன் நேரலை காட்சிகளை நாம் முதல் காட்சிகளாக புதிய தலைமுறையில் ஒளிபரப்பினோம். தற்போது அது பற்றிய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நம்முடன் மெரினா கடற்கரையிலிருந்து மணிகண்டனும், அதே போல செய்தியறையில் இருந்து நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினும் இணைந்திருக்கிறார்கள். மணிகண்டன், சரியாக எத்தனை மணிக்கு ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உள்ளிட்டோர் அந்த இடத்திற்கு வந்தார்கள்? அதிலிருந்து நடந்தவற்றை மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து நினைவுபடுத்துங்கள். நாம் தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், மணிகண்டனிடம் வைத்த அதே கேள்வி உங்களிடம் வைக்க விரும்புகிறேன். தற்போது எத்தனை மணிக்கு அவர்கள் அந்த இடத்திற்கு சென்றார்கள்? அதிலிருந்து நடந்தவற்றை விளக்குங்கள். கணேஷ், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட மூத்த அமைச்சர்களான திண்டுக்கல் சீனிவாசன், எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட அமைச்சர்கள், அதே போல ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சரியாக இன்று மாலை 6 மணி அளவில் வந்திருந்தனர். நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர்கள் வருவதற்கு முன்பு தமிழக முதல்வர் உட்பட அமைச்சர்கள், அதே போல சசிகலா உள்ளிட்டோர் வருவதற்கு முன்பாகவே அதற்கான தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் அங்கிருந்து செய்து வந்ததாக மணிகண்டன் தெரிவித்திருந்தார். அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடமானது எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு பின்புறமாக அமைந்துள்ளது. அந்த நினைவிட வளாகத்தை பொறுத்தவரை அதிக அளவில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் அதிக அளவில் கட்சி வேறுபாடின்றி தொடர்ச்சியாகவே முதலமைச்சர் ஜெயலலிதா நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு தொடர்ச்சியாகவே வந்து செல்வதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்துதான் கடந்த 4 நாட்களாகவே செய்து வரப்பட்டுள்ளது. குறிப்பாக அங்கு வரும் பொதுமக்களுக்கும் அதிக அளவில் அதிமுக சார்பில் தொடர்ச்சியாகவே உணவுப் பொட்டலங்களும் குடிநீர் குடிநீர் பாக்கெட்டுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதே போல் மருத்துவ வசதிகள் தேவைப்படும் பட்சத்தில் அங்கு அவசர ஊர்தி வாகனங்களும் தயாரான நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழக அமைச்சர்களை பொறுத்தவரை கடந்த 4 நாட்களாகவே ஒவ்வொருவராக வந்து சென்றாலும், அவர்களுடைய ஆதரவாளர்களுடன் வந்து சென்றாலும், ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் வருவது இதுதான் முதன்முறை. அதே போல சசிகலா உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினரும் கூட கடந்த 4 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா சரியாக டிசம்பர் 6ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு கடந்த 4 நாட்களாக சசிகலா குடும்பத்தினர் மற்றும் தமிழக அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக யாரும் வரவில்லை. இன்றுதான் தற்போது வந்துள்ளனர். நேற்று கூட 3வது நாள் காரியத்திற்கு அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருந்த போதிலும் முதலமைச்சர் ஜெயலலிதா நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. உடன்பால் உள்ளிட்ட பல்வேறு விதமான காரியங்கள் அன்றே முடிந்துள்ள காரணத்தால் இந்த 3வது நாள் காரியம் என்பது நேற்று நடைபெறவில்லை என்று அதிமுக வட்டாரங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சசிகலா குடும்பத்தினர் மற்றும் தமிழக அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து நேரடியாக நினைவிடத்தில் கண்ணீர் மல்க தற்போது அஞ்சலி செலுத்தும் காட்சியில் தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். மலர் தூவி அவர்கள் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக தமிழக அமைச்சர்களை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்த கட்டமாக இந்த நினைவிடம் எவ்வாறு அமையுள்ளது, அதற்கான உத்தரவுகளை அதிகாரிகளுக்கு எவ்வாறு பிறப்பிப்பது, அது தொடர்பான ஆய்வுப் பணிகள் ஏற்கனவே பொதுப்பணித்துறை மேற்கொள்கின்றதாலும் அடுத்த கட்டமாக நினைவிடம் அமைப்பதற்கான என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்வது என்பது குறித்தெல்லாம் அமைச்சர்கள் விவாதித்ததாக தான் மணிகண்டன் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் தற்போது அங்கு நிகழ்ந்து வருகிறது. 6 மணிக்கு தமிழக அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள், அதே போல சசிகலா குடும்பத்தினர் இன்று மாலை 6 மணிக்கு வந்தனர். தற்போது வரை அந்த நினைவிட வளாகத்தில் தான் அவர்கள் உள்ளார்கள். கணேஷ்.